தான் தூங்குவதற்கு தன்னுடைய அன்றாட காரியங்களை செய்வதற்கு வீடு வேணுமா இல்லையா? அந்த வீட்டை அமைக்கிறார்கள். அமைச்சவங்க அந்த காலத்தில் நிலங்கள் தான் பெருமதியே கிடையாது. எவ்வளவு பெரிய இடத்தினாலும் எடுத்துக்கலாம் என்று இருக்கும்போதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கான வீடாக எவ்வளவு பிரம்மாண்டமான பகுதியை எடுத்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு, அரண்மனை எப்படியாக இருந்தது தெரியுமா? கேட்பவர்களுக்கு இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய நிலைதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவு நேரத்தில் இரவு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். தொழுகிற போது சுஜூதுக்கு போவாங்க. சுஜூதுக்கு போகிற நேரத்தில் பூமியில் தலையை வைக்க போகும்போது என்னை அவர்களுடைய விரல்களால் குத்துவாங்க, என்னுடைய காலை. நான் காலை திரும்ப மடித்துக் கொள்வேன். பிறகு அவங்க மேலே எழுந்துட்டாங்கன்னு நான் கணிக்கிற போது காலை நீட்டிக்கொள்வேன் அப்படிங்கிறாங்க. பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க, மோமின்களுடைய அன்னையே, அவங்க தான் சுஜூதுக்கு வர்றாங்கன்னு தெரியுதில்ல, நீங்கள் ஏன் காலை நீட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, காலை மடக்கிற வேண்டியதானே என்று சொல்லும்போது, அன்றைய நாட்களில் எங்களுடைய வீடுகளில் விளக்கு கிடையாது. அப்படி லைட் இருந்தால் லைட்டு வெளிச்சத்துக்கு அவங்க சுஜூதுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சிரு, நான் காலை மடக்கிக்கிறலாம். லைட்டே கிடையாதுப்பா, அப்போ எப்படி நான் காலை மடக்கிக்கிறேன்? ரசூலுல்லாஹ் சொன்னா தானே நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளக்கம் சொல்லுகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். அன்பின் சகோதரர்களே, இந்த நபிமொழியிலே இருந்து எத்தனை செய்தி நமக்கு கிடைக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். முதலாவது, ஒரு மனிதன் தூங்குவதற்கு ஒரு 5 வீடு இருந்தாலே போதுமானது. அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பு கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கவில்லை என்பது தெளிவாகிறது. வீட்டுக்குள்ள தொழுகிறாங்க, மனைவி காலை மடக்கினால்தான் சுஜூது செய்ய முடியும் என்பதற்கு என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய நிலப்பரப்பு தான் அவர்களுடைய வீடாக இருக்கிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள், ஆட்சியாளராக இருக்கிறார்கள், மாபெரும் பிரம்மாண்டமான தேசத்தின் ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதியினுடைய வீட்டில் இரவு நேரங்களில் விளக்கு இருக்காது, இரவு நேரங்களில் லைட்டு கிடையாது. அப்படியான ஒரு நிலை. லைட்டுன்னா அந்த மன்னர் கிஸ்ரா, மன்னர் நஜ்ஜாஷியினுடைய மன்னராக இருந்தாங்கல்ல, அவர்களுடைய அரச மாளிகைகளில் இருந்த பெரிய பெரிய அந்த குவி மாடங்களோடு சேர்ந்து இருந்த அலங்கார விளக்குன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. சாதாரணமாக ஒரு ஏழை குடிசையில் இருக்கக்கூடிய விளக்கு கூட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருக்கவில்லை என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தருகிறது. இதில் இருந்து நாம் பெறுகிற படிப்பினை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அரச சொத்தை பயன்படுத்தி இருக்கலாம். ஒரு தலைவராக அவர் இருக்கிறார், அவரே ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கலாமா இல்லையா? இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி விளக்கம் சொல்லிவிட்டு பொதுமக்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள்.